மோகன். ஆஷா, ஆஷா, ஆஷா. ஏன் ஆஷா? நான் கோவமா இருக்கேன். அதான் ஏன்னு கேக்குறேன். என்ன நினைச்சு நீங்க கத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா இது ஒரு ஆஷா பைத்தியம் ஹாஸ்பிட்டல் அடிச்சிருவாங்க. அங்க நான் வர முடியுமா? இப்படி சந்தோஷமா இருக்க முடியுமா? கோச்சிக்காத ஆஷா. நீ எப்படி சொல்றியோ அப்படியே நடந்துக்கிறேன். இது பாருங்க, அர்த்த ஜாமத்துலதான் நான் உங்களை பார்க்க வருவேன். உங்க கண்ணுக்கு மட்டும்தான் தெரிவேன். உங்களை சந்தோஷப்படுத்துறதுதான் என் கடமை. விஸ்வாமித்திரர் எப்படி நின்னார்னு கேட்டீங்களே, அந்த மோகனா நீங்க மறுபடியும் மாறணும். அதான் என் ஆசை. என்ன ஆண்டி எப்படி பாக்குறீங்க? அப்பா, இப்படி நீ என்ன ஆண்டி ஆண்டின்னு வாய் நிறைய கூப்பிட்டு எவ்வளவு நாளாச்சு. கொஞ்சம் காஃபி கொடு. காஃபி என்னப்பா, டிஃபனே ரெடியா இருக்கு. 2 கேம் விளையாடிட்டு வந்து நான் நிறைய சாப்பிடுறேன். இப்ப காஃபி கொடுங்க. ஆமா, லட்சுமி என்ன ஆண்டி? வெறும் கழுத்தோட உன் முன்னால வர்றதுக்கு வெக்கப்படுறா. என்ன ஆண்டி, ஏன் முன்னால வர்றதுக்கு வெக்கமா? அதானே, அத்தா முன்னால வர்றதுக்கு என்னடி வெக்கம்? கழுத அத்தா பக்கத்துல வந்து நில்லு. கழுத்துல கிடந்த செயினை காணாம அடிச்சுட்டாப்பா. எங்க தொலைச்சோம்னு அவளுக்கும் தெரியல. நானும் தேடாத இடம் பாக்கி இல்ல. ஆசைப்பட்டாலேன்னு அவ கழுத்துல போட்டு வச்சேன். இவ எதுக்கு ஆசைப்பட்டாலும் சனி எனக்கு குடுப்புனே இல்ல. லட்சுமி, இந்த இத கழுத்துல போட்டு பேர லட்சுமின்னு வச்சுக்கிட்டு ஏன் மூஞ்ச உம்முன்னு மூதைய மாதிரி வச்சுக்கிட்டு இருக்க? சரியா? சிரிப்புல என்ன சிக்கணும்? கொஞ்சம் தாராளம் தான். சரியா? அத்தா ஆசைப்படுதல சரி. இப்படிதாப்பா ஒரு நாள் கால கிடந்த கொலுசையும் காணாம அடிச்சுட்டா. எனக்கு கொலுசு போற பழக்கம் இல்ல. அது வேணா உங்க அப்பாவை கேட்டு வாங்கி போட்டுக்கோ. ராஜா, உனக்கு நல்ல காலம். என்னையா பையன் இப்ப ரொம்ப தெளிவா இருக்கான். ஆஷாவை அடியோட மறந்துட்டான். அப்போ லட்சுமி கல்யாணம் பண்ணி வாங்குறியா? நான் இப்படியே அடி குதிச்சிருவேன். என்னையா அது? வேதாள முருங்க மரத்துல ஏறுதோ இல்லையோ, நீங்க அடிக்கடி இறங்கி சார். குட் மார்னிங் டாடி. குட் மார்னிங் மை சன். குட் மார்னிங் மோகன். குட் மார்னிங். கொஞ்ச நாளா எனக்கு மனசு ரொம்ப நிம்மதியா இருக்குப்பா. நீ எப்போ இப்படியே இருக்கணும். அது எப்படி முடியும் டாடி? மோகன், எனக்கும் வயசாயிடும். அப்புறம் நானும் உங்களை மாதிரி ஆயிடுவேனே. ஐயா, பையன் தத்துவத்தை கொட்டுறேன் சார். அப்பாவும் புள்ளி 2 பேரும் சந்தோஷமா இருக்கிறீங்க. இந்த சந்தோஷமான நேரத்துல ஒரு நல்ல நாள் பாத்திர வேண்டியதான். எதுக்கு அங்கிள்? எதுக்கா? லட்சுமி இடத்துல நீ தாலி கட்டத்தா? சரி, லட்சுமி கழுத்துல நான் தாலி கட்டுமா? வேற உங்க அப்பாவை கட்ட சொல்லியா? மறுபடியும் ஷேடா. மறுபடியும் சரி. அந்த எண்ணத்தை இன்னியோட மாத்தீங்க. இல்ல நான் உங்களை அங்கிள்னு கூப்பிட மாட்டேன். அசிங்கமா வேற மாதிரி கூப்பிடுவேன். குட் பை டாடி. கிருஷ்ணா, சின்ன பையன் ஏதாவது பேசிருந்தா வருத்தப்படாத. நான் எதுக்கு சார் வருத்தப்படுறேன்? நான் கேள்விதானே கேட்டேன். பையன் பதில் உங்களுக்கு எல்லாம் சொல்லிட்டு போறான். இதுல இருந்து புரியுதா சார்? இந்த லட்சுமியை இன்னைக்கோட விட்டுருங்க. வெளியில போய் வேற நல்ல மகாலட்சுமியா தேடுவோம். சரி சரி வாயா. லட்சுமியை இந்த வீட்டு மருமகளாக்கி காட்டுறதுதான் என் லட்சியம். அப்ப தெரிய நாணயத்தை பத்தி உங்களுக்கு. நாணயமே இல்லாத நீங்க நாணயத்தை பத்தி பேசுறீங்களா? முதல்ல என்கிட்ட நாணயமா நடந்துக்குங்க. என்ன சொல்ற நீ? நம்ம கணக்க இன்னும் நீங்க நாணயமா தீக்கலையே. ஆஷாவே செத்துட்டாளே. ஆஷா செத்துட்டா கணக்கு தீந்துருமா? எவனுக்காவது பொண்டாட்டி ஆக்குன்னு சொன்னீங்க. நான் எவனுக்கே பொண்டாட்டி ஆக்கிட்டேன். போலீஸ் வீட்டுக்கு வரல, போனோம் ஆஸ்பத்திரிக்கு போல. பாத்தியா எவ்வளவு கச்சிதமா முடிச்சிருக்கேன். நாங்க அப்படி செய்ய சொல்லலையே. நான் செஞ்சுட்டேனே. ஏன் செஞ்ச? உன் பொண்ணை வாழ வைக்கிறேன்னு வாக்கு கொடுத்தல்ல, அதை நிறைவேற்றிட்டேன். இப்ப நாங்க என்ன செய்யணுங்கிற? செஞ்ச வேலைக்கு கூலிய கொடுத்துருங்க. நம்ம கணக்கு தீந்துரும்.
குடுக்கலன்னா குடும்ப தலைவர்கிட்ட போய் நிப்பேன். என்னையா மிரட்டுற? நாங்க தான் செய்ய சொன்னோங்கிறதுக்கு உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்கு? ஓஹோ, அத கேக்குறியா? இந்த சங்கிலி உன் பொண்டாட்டி தானே? ஆமா. கொடுத்துறியா? கொடுத்துரு. அன்னைக்கு அச்சாரமா கொடுத்த இதுதான் அதுக்கு ஆதாரம். மரியாதையா பணத்தை எடு. கொலகார பாவி உன்ன லட்சுமி, லட்சுமி, மாட்டிட்டா. விடியா, கருப்பை விட்டுட்டு வெள்ளைய பிடிக்கிறேன். அப்பா என்ன ஆச்சு? வாட் ஹேப்பன்? அப்பா, ஆஷாவை கொலை செஞ்சதே அவன் தான். அதுக்கு அவனை தூண்டி விட்டதே இவங்கதான். மோகன் வழக்கம் போல உளறாங்க. ஆஷா எலக்ட்ரிக் ஷாக்ல தான் செத்தான். நோ, கொலை செஞ்சவனே ஒத்துக்கிட்டான். உங்க ஸ்டேட்மெண்ட்டை நான் ஒத்துக்க மாட்டேன். இது நம்ம வீட்டு சண்டி அப்ப கிட்ட இருந்தது. அது எப்படி அவங்க கிட்ட போச்சுன்னு இவங்களை கேட்டு விசாரிங்க. நான் அவனை பிடிச்சு கொண்டாடுறேன். போகக்கூடாத இடத்துக்கு இந்த சங்கிலி எப்படி போச்சு? சேரக்கூடாத சிலைகள் சார், அதனால வரக்கூடாதெல்லாம் வந்திருக்குது. பாமா பாமா, அம்மாவும் பொண்ணு வந்தாச்சு. பாமாவை பத்திரமாத்து தங்கம்னு நினைச்சிட்டு இருந்தமே, அவருடைய 10 பவுன் சங்கிலி ஒரு பொறுக்கி போய் கையில இருந்துச்சுன்னா மாத்து குறையல. என்னையா இதுக்கு என்ன பதில் சொல்ற? செயின் உங்க தங்கச்சி சார், அவளே கேளுங்க. யோ, இவன் பொண்டாட்டி தானே, ஒரு புருஷனா இருந்து பதில் சொல்றேன். அட ஏன் சார் அவர் தர்ம சங்கடத்துல மாட்டி விடுறீங்க? லட்சுமி பிறக்கிற வரைக்கும் அவர் புருஷனா இருந்தாரு, அப்புறம் புடவையில சொக்கா வச்சு போட்டாரு, இப்ப புருஷனி ஆயிட்டாரு. வெக்கம் கெட்ட நாக்கு விவசாய இல்லாம பேசுது. நாளைக்கு வேணா நாட்டுக்கு தாவணி போட்டுக்கிறேன். நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு. உன் பொண்ணு வாழணுங்கிறதுக்காக என் புள்ளியோட நிம்மதியை இப்படி கெடுக்கணுமா? ஐயோ, அப்படியெல்லாம் சொல்லாதண்ணா. என் பொண்ணு இந்த வீட்டுல விளக்கேற்றி வைக்கணும்னு ஆசைப்பட்டது உண்மைதான். அதுக்காக நீ ஏற்றி வச்ச விளக்கை அணைக்கணும்னு சத்தியமா நாங்க நினைக்கவே இல்ல. சாராய கடையில உட்கார்ந்து சர்பத்து சாப்பிட்டேன்னு சொன்னா நம்புவாங்களா மக்கள்? கிருஷ்ணமூர்த்தி, குணத்துக்கு போட்ட மாலை எடுத்து பொண்ணு கழுத்துல போடுற கேவலமான ஜாதியில நான் பிறக்கலையா. நீ என்ன சொன்னாலும் புரியாது இந்த ஜாதிக்கு. நின்னு நெருப்ப மிதிச்சு நிரபராதி நிரூபிச்சுட்டு வா, நான் போறேன். உங்க எல்லாருக்கும் சந்தோஷம் தானே? ஆள் ஆளுக்கு கேவலமா பேசி என் புருஷனை அவமானப்படுத்தி அனுப்பிச்சிட்டீங்களே, இது உங்களுக்கே நல்லா இருக்கா? அவரை கோவிச்சுக்கிட்டு போல, தப்பிச்சுக்கிட்டு போற. மத்தியானம் சோத்துக்கு வந்துருவான். சும்மாரியா? நான் கத்தியில குத்தின காயம் இந்த முதுகுல காணுமே. மிஸ்டர் சிவராமன், உங்க மருமகளை இவன் கொண்டுட்டதா மோகன் கம்ப்ளைண்ட் பண்ணாரு. அது ரொம்ப திருவிழத்தனமா இருக்கு. ஏன்னா உங்க மருமக இறந்த தேதியில இவன் சில திருண்ண குத்தத்துக்காக ஜெயில இருந்தான். நேற்றுக்கு தான் தப்பிச்சான். உடனே இங்க வந்து பணம் பறிக்க பார்த்திருக்கான். கான்ஸ்டபிள் வர்ற மிஸ்டர் சிவராமன். என்ன மோகனது? தீர விசாரிக்காம சார், சின்ன பையன் தானே, உணர்ச்சி வசப்பட்டான். அது சரியா? அதுக்காக நம்ம குடும்ப விஷயம் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போலாமா? டாடி, ஐம் ரியலி சாரி. சாரின்னு ரொம்ப சாதாரணமா சொல்லிட்டு போறானே. சந்தேகப்பட்டது தப்புன்னு ஒரு வார்த்தை சொன்னானா? பின்ன நீங்க செஞ்ச காரியத்துக்கு சந்தேகப்படுத்தல என்ன தப்பு?
உன் பிள்ளைக்கு மட்டும்தான் சந்தேகம் வருமா? ஏன் எனக்கு வரக்கூடாதா? நீ கோயிலுக்கு போன போதெல்லாம் இந்த வீட்டுல ஒரு உயிர் போயிருக்கு. அது உன்னாலதானே நான் ஏன் சந்தேகப்படக்கூடாது? ஒரே தாய் வயித்துல பிறந்தோங்கிற ரத்த பாசம் இல்ல. நீ ஒரு விவசாயம் இல்லாதவன். உனக்கு எதுக்கு ஜிப்பா? ஆளை பாரு, கண்ணு கடையில கறி விக்கிற மாதிரி. சரி, என்ன மோகன்? அத்தை ரொம்ப கவலைப்படுறாங்க. நான் போய் மாமாவை சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வந்துடுறேன். அது உடனே செய். மாமாவை தேட போறான் பையன். அந்த ஆள் எங்க உட்காந்து மாவாடிட்டு இருக்கானோ அவன் கிடைக்க மாட்டான். நீங்க இந்த வீட்டுக்கு மட்டும் பெரிய மனுஷன் இல்ல, இந்த ஊருக்கே பெரிய மனுஷன். உங்களை யாரும் சந்தேகப்படக்கூடாது. இப்ப நீ எங்க வர்ற? உங்ககிட்ட தான் வர்றேன். செக்குக்கு சிவலிங்கத்துக்கு வித்தியாசம் தெரியாத பொண்ணா உங்க மருமக. கரண்ட்ல கைய வச்சா சாக்கடிக்கும்னு தெரியாது. கரண்ட் சாக்கடிச்சுதான் ஆசா செத்துட்டாரு டாக்டர் சொல்றது நமக்கு எதுக்குடா பெரிய இடத்து பொருளா அப்படின்னு உங்களுக்கு பயந்து சொல்ற மாதிரி இருக்கு. இன்ஸ்பெக்டர் உங்க புள்ள வாய அடைச்சிட்டாரு, நீங்க உங்க தம்பி வாய அடைச்சிட்டீங்க. ஊர் வாய அடைக்கிறது யாரு? என்ன சொல்ற? ஆஷாவோட மரணத்துல ஏதோ மர்மம் இருக்கிறதா நான் சந்தேகப்பட்டேன். சந்தேக நிவர்த்தியாகி போச்சு. வாய மூடிக்கிறேன். அந்த கொலைகாரனை கண்டுபிடிச்சு எங்க அப்பா நிரபராதி நிரூபிக்கிறதுக்காகத்தான் நான் இங்க வந்திருக்கேன். யார் அந்த ஒருத்தன்? உங்க குடும்பத்துல ஒருத்தன். யார்? அது நீங்களாவே இருக்கலாம்.